ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். அண்மைச் செய்தி. மதுரை ஆதீனத்திடம் சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருவதாக தகவல் கிடைத்திருக்கிறது. கார் விபத்து தொடர்பாக மதுரை ஆதீனம் பேசியதற்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் விசாரணையானது நடைபெற்று வருகிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் ஜெகநாத் வழங்கிட கேட்கலாம். ஜெகநாத், வணக்கம். தற்போது மதுரை ஆதீனத்தின் மீது தொடரப்பட்ட வழக்கின் பின்னணி என்ன? விசாரணை தற்போது எவ்வளவு நேரம் நடைபெற்று வருகிறது? என்ன தகவல் தற்போது வரை கிடைத்திருக்கிறது? வணக்கம். கார் விபத்து தொடர்பாக மதுரை ஆதீனம் பேசியதற்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட வழக்கு தொடர்பான விசாரணைக்காக மதுரை ஆதீன மடத்தில் மதுரை ஆதீனத்திடம் சைபர் கிரைம் காவல்துறையினர் நேரடி விசாரணை செய்வதற்காக தற்போது வருகை தர இருக்கிறார்கள். மேலும் பார்த்தீங்கன்னா, கடந்த மே மாதம் 2ஆம் தேதி சென்னை காட்டான்குளத்தில் நடைபெற்ற சைவ சித்தாந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக மதுரை ஆதீனம் காரில் சென்றபோது மற்றொரு காரில் தன் மீது மோதி விபத்து ஏற்பட்டுள்ளதாகவும் தன்னை சிலர் கொலை செய்ய முற்பட்டதாகவும் கூறி ஆதீனம் குற்றச்சாட்டை வைத்தார். அதில் குறிப்பாக குல்லா மற்றும் தாடி வைத்த நபர்கள் கொலை செய்ய முயற்சித்ததாக கூறியிருந்தார். இது தொடர்பாக உளுந்தூர்பேட்டை பகுதியில் நடைபெற்ற அந்த விபத்தை குறித்து சிசிடிவி காட்சியை காவல்துறையினர் தரப்பில் வெளியிடப்பட்டு தவறான தகவலை மதுரை ஆதீனம் தரப்பில் வெளியிட்டுள்ளதாக கூறி அறிக்கை வெளியிட்டிருந்தார்கள். வாகன விபத்தை குறித்து தவறான தகவலை பரப்பி மத மோதலை தூண்டும் வகையில் பேசிய ஆதீனத்தின் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்ய கோரி சென்னை எழும்பூர் அருகே உள்ள உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் ராஜேந்திரன் என்பவர் அளித்த புகாரின் கீழ் சென்னை கிழக்கு மண்டல சைபர் கிரைம் காவல்துறையினர் ஆதீனத்தின் மீது தேசிய பரமாச்சாரியர் மீது பார்த்தீங்கன்னா 4 பிரிவின் கீழ் வழக்குகள் பதிவு செய்திருந்தார். இந்த நிலையில் முன்ஜாமீன் கோரி மதுரை ஆதீனம் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் மனு செய்திருந்தார். அப்போது ஆதீனத்திற்கு 60 வயதிற்கு மேல் ஆனதால் ஆஜராக கட்டாயம் இல்லை, காவல்துறையினர் நேரில் சென்று விசாரணை செய்து கொள்ளலாம் எனவும் காவல்துறை விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என ஆதீனத்திற்கு நிபந்தனையுடன் முன்ஜாமீன் நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருந்தார். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா, தற்போது மதுரை ஆதீனத்திடம் மூத்த வழக்கறிஞரான ராமசாமி ஐயப்பன் மற்றும் பாஜக வழக்கறிஞர் தற்போது ஆதீனத்துடன் இருக்கிறார்கள். மேலும் மதுரை ஆதீனத்திடம் விசாரணை நடத்துவதற்காக சென்னை கிழக்கு மண்டல சைபர் கிரைம் காவல்துறையினர் மீனாட்சி அம்மன் கோயில் அருகே இருக்கக்கூடிய அந்த தெற்காவணி மூலவீதியின் பகுதியில் உள்ள மதுரை ஆதீன மடத்திற்கு நேரில் வருகை தந்திருக்கிறார்கள். மதுரை ஆதீனத்திடம் தற்போது விசாரணையானது மேற்கொள்ள இருக்கிறார்கள். இன்னும் விசாரணையானது தொடங்கவில்லை. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா, இந்த பகுதியில் காவல்துறை ஆதீனத்திடம் விசாரணை நடத்துகின்ற சூழ்நிலையில் தற்போது பாதுகாப்பு பணிக்காக மதுரை மாநகர காவல்துறையிடம் இந்த பல்வேறு கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட காவல்துறை இந்த பகுதியில் பாதுகாப்பு ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் விசாரணை தொடங்கும் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. அதன்வரை பார்த்தீங்கன்னா, தற்போது இந்த பகுதியில் பாஜக நிர்வாகிகள் மூத்த வழக்கறிஞர்கள் தற்போது ஆதீனத்திடம் இருப்பதாகவும் கூறியிருக்கிறார்கள். மேலும் அவர்கள் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா, சைபர் கிரைம் காவல்துறை விசாரணைக்கு இடையூறாக இருக்கும் என்பதால் மடத்திற்குள்ளே பொதுமக்கள் மற்றும் கட்சியினர் யாரும் அனுமதி இருக்கக்கூடாது என்று காவல்துறை அறிவுறுத்தியிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ஜெகநாத். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட்.